முழுக்க முழுக்க ஒரு சைல்டு அபியூஸ்க்கான ஒரு படம். அதாவது இந்த ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களை வந்து ஒவ்வொருத்தர் வந்து யூஸ் பண்ணிக்கிறானுங்க, வீடியோ எடுத்து மிரட்டுறாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்கள வந்து பழி வாங்குறதாக நம்ம வடிவேல் சார் வராரு. அப்படி ஒரு விஷயமே தெரியாம வந்து ஃபகத் ஃபாசில் உள்ள வந்து மாட்டிக்கிறாரு. சரி, இப்போ இவர் எப்படி வெளியில போனாருன்றத சுவாரஸ்யமா காட்டுவாங்க. இப்போ இந்த சைல்டு அபியூஸை எதிர்த்து இவர் என்னென்னலாம் பண்ணாருன்றத சுவாரஸ்யமா காட்டுவாங்க அப்படின்னாக்கா, இது ரெண்டுத்தை தாண்டி இவங்க ரெண்டு பேரும் அன்பே சிவம் கான்செப்ட்ல ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சது கொஞ்சம் கிரிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. வடிவேல் சார் அந்த மலையாள ஆக்டர் அவங்களுடைய ஆக்டிங் எப்படி நல்லா இருக்குப்பா. என்ன சொல்றாங்க? வடிவேல்ல காமெடி கிடையாது, நல்ல இதுவா இருக்கு. குடும்பத்துக்கு என்ன கதையா இருக்குதா? குடும்பத்தை விட இந்த பசங்களை பாதுகாக்கணும்ப்பா. 14-15 வயசு பசங்கன்னும் போது பெண் பசங்களை பெற்றவங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் தெரியும். அதை கொண்டு போயிருக்காங்க. திருந்தணும், ஜனங்க திருந்தணும், அவ்வளவுதான். குடும்பத்துக்கு ஏற்ற கதையா இருந்தாலும் நல்லா இருக்கும். மக்களுக்கு போகுமா? மக்கள் திருந்தணும்ப்பா, ஜனங்க திருந்தணும். பசங்க பெண் பிள்ளைனாவே நம்ம எவ்வளவு கஷ்டம், அதை பாதுகாக்கணும், அவ்வளவுதான். ஐயா, இதை வந்து சொல்றேன், இப்ப நான் சொன்னல, இது உண்மையிலேயே சொல்றேன், இந்த கதை ரொம்ப சூப்பரான ஒரு கதை. ஒரு நல்ல ஒரு திருடன் அப்பதான் ஜெயில இருந்து வரான். வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா வடிவேல் வீட்டுல போய் மாட்டிக்கிறான். வடிவேல் வீட்டுல இல்ல, வடிவேல் ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல போய் மாட்டிக்கிறான். மாட்டினதுக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் டிராவல் பண்றாங்க. ஓகே, இவரு கொலை பண்றாரு. இப்ப இது தெரியாம இவன் உள்ள மாட்டானே, இப்ப இவன் எப்படி தப்பிச்சான் அப்படின்றது கான்செப்ட் ரொம்ப சூப்பரான ஒரு கான்செப்ட். இதை சொல்றேன், நானே இவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றேன். படம் எடுக்கிறவங்க எப்படி எடுத்துருக்கணும், எவ்வளவு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனா அப்படியே முழுக்க அப்படியே கோட்டை விட்டாங்க. படத்துல லென்த் அதிகமா இல்ல வந்து இவங்க சீன்ஸை சுவாரஸ்யமா வைக்கலையா எதுனே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு இந்த படத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப இழுத்துட்டாங்க உண்மையிலேயே. படம் நல்லா இருக்குங்க. கான்செப்ட் வந்து பழி வாங்குற மாதிரி தான் கதை, பட் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல ட்விஸ்ட் இருக்கு, ஆக்சுவலி நல்லா இருக்கு படம். வடிவேல் சார் சூப்பரா இருக்கு. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் நல்லா இருக்கு. என்ன சாங்? அது சும்மா 2 லைன் தான் வரும். அது ரொம்ப 2 லைன் தான் வரும். அது வந்து பெருசாக அது வந்து ரொம்ப 2 லைன் தான் வரும். அது பெருசாலாம் வராது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே தான், செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு. அந்த டிராவல் படம் இருக்குங்க. டிராவலிங்ல காமிச்சாங்க படம். நல்லா இருக்கு. ஃபுல்லாவே டிராவலிங் தான், நல்லா இருக்கு படம். இல்ல 2 தலாம் இல்ல, 2 hours அந்த ரேஞ்ச். என்ன மலையாள படம் மாதிரி தரத்தோட இருக்கா? ஒரு ரீமேக் அது? இல்ல ரீமேக் இல்ல, தமிழ் அண்ட் மலையாளம் தான் இருக்கு. ஓ அப்படியே, எல்லாம் நல்லா இருக்கு படம். தெரியல, மலையாளம் தெரியல, பட் தமிழ். படத்தோட பாசிட்டிவ்னா வடிவேல் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. 2 பேரோட காம்போவும் ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி படத்துல சொல்லப்பட்ட மெசேஜ் நல்லா இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி லைன் நல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நல்லா இருந்தா கூட படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு படத்துக்கு. அது இந்த படத்துல லேக். அதே மாதிரி ஃபகத் ஃபாசில் ஒரு பெரிய நடிகர், அவருக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அவர் ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்காரு. அவரு அதை விட அதிகமா தான் இந்த படத்துல நடிக்கணுமே தவிர அதை விட கம்மியா நடிக்க கூடாது. இந்த படத்துல கொண்டு வந்து எதுக்குடா அவரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுதுன்னா பாத்துவோம். எனக்கு தெரிஞ்சு இது ஆவேசம்க்குலாம் முன்னாடி எடுத்த படம் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு இந்த படம். பார்க்கலாம் இந்த சினிமா தான், பட் படம் ஃபுல்லா ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் பிடிக்குவேன். என்ன மாதிரி சப்ஜெக்ட்? இது சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் குட் மூவி மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். சடனா ட்விஸ்ட் வந்து மொத்தமா சூப்பர் தானே. அவங்க காம்பினேஷன் வந்து சூப்பரா செம்மாவா பண்ணிட்டேன். அந்த சிச்சுவேஷன், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே செம்ம இருந்தேன். காமெடி இருந்தேன், எல்லாமே இருந்தேன். அதான் படம் வந்து நான் வாட்ச் பண்ணப்போ ஃபுல்லாக ஃபீல் குட், எல்லாமே நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ, அப்படி ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் வாட்ச் பண்ணி இந்த கண்டென்ட் இல்லையா, அது செம்மவா இருந்தேன். அப்படி ஒன்றுமே இல்லை. ஏதாவது அது சைல்டு அபியூஸ் அந்த மாதிரி கான்செப்ட். கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். இல்ல, இது ஒரு சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். அதாவது நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, இந்த படத்தை நான் கழுவி ஊதுன்னு வச்சுக்கேன், ஒரு சமூகத்து மேல இவனுக்கு அக்கறை இருக்கா இவனுக்கு அப்படின்னு என்னையே கேட்டுருவாங்க. அது எவன் முன்னாடி எல்லாம் பத்தினியா அவனுக்கு தாண்டா வந்து கடவுள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு படம் அப்படின்னாலே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் நம்ம ஆட்டோமேட்டிக்கா. இருக்கிற விஷயம் என்னன்னா, படத்துல மெசேஜ் தேவையான ஒரு மெசேஜ் தான், இப்போதைய சமூகத்துக்கு தேவையான ஒரு மெசேஜ் தான். அதை எப்படி எடுத்தீங்க, என்ன மாதிரி காமிச்சிங்கன்னாக்கா கோட்டை விட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்க சித்தான்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா அப்படியே எமோஷனலா கனெக்ட் பண்ணிருப்பாங்க நமக்கு பயங்கரமா. நமக்கு கண்ணில் தண்ணி வர மாதிரி இருக்கும் அந்த படம். அந்த படத்துல எமோஷன் கனெக்ட் பண்ண மாதிரி இந்த படத்துல கனெக்ட் பண்ணாங்கன்னா இல்ல, கோட்டை விட்டாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல அது கனெக்ட் பண்ணிருக்கணும், நமக்கு கோவம் வரணும். நமக்கெல்லாம் எதுவுமே வரல. வடிவேல் வந்து பார்ட் டைம்ல கொலை பண்ணிட்டு போற மாதிரி தான் கொலை பண்ணிட்டு போறாரு. கடைசியா இந்த மாதிரி ஒரு சோசியல் மெசேஜே சொல்றாங்க. சரி ஓகே, நல்ல சோசியல் மெசேஜ் அப்படின்னு சொன்னா தான் உனக்கு வீட்டுல சோறு போடுவாங்க. நானும் சரி ஆமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன்ற மாதிரி தான் இருக்கு படம். சூப்பரா, அவர் லெஜெண்ட், நல்லா தான் பண்ணிருக்காரு, சூப்பரா பண்ணிருக்காரு. மெசேஜ்லாம் ஸோ
மெசேஜ் சொல்ல வேணாம், ஸ்பாய்லராக சொல்லணும்னு பார்க்குறேன். வடிவேல் சார் ஃபைட்ல அப்ளை பண்ணிருக்காங்க. ஃபைட்லாம் தான் பண்ணியிருக்காரு. நார்மல் ஃபைட்ஸ் தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம். கமல் சார் படம் பார்த்து பாராட்டியிருக்காரு. கமல் பற்றி ஒரு சீன் வரும். ஸோ முதல் அந்த ட்ரெய்லரில் பார்க்க ஒரு சீன் வரும். ஸோ நல்லா இருக்கு படம். புரியல. பாசிட்டிவா? எல்லாமே பாசிட்டிவ் தான். என்னோட காலேஜ் ஜூனியர் தான் வந்து சினிமாட்டோகிராஃபர் படத்துக்கு, கலைச்செல்வன் சிவாஜி. அப்புறம் டைரக்ஷன் நல்லா இருக்கு. டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஃபர்ஸ்ட் நல்ல பிரேக் த்ரூன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சீரியல் தான் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பெரிய படம்னு நினைக்கிறேன் அவருக்கு. நல்லா இருக்கு படம். எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம் கண்டிப்பாக. 10க்கு 10 தான். சூப்பர் படம். இல்ல ரெண்டுமே வேற வேற மாதிரி. மாமன்னன் ரொம்ப சீரியஸான இதுல வந்து அப்படி கிடையாது. அப்படியே கம்ப்ளீட்டா வந்து ஒரு இன்னசென்ட்டாக வராரு, அப்படியே வந்துட்டு வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் தராரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு இது படமா தான் இந்த படம் இருக்கு. ஃபகத் ஃபாசிலுக்கு தேவையில்லாத ஆணி மாதிரி தான் இருக்கு இந்த படம். இது நல்ல ஒரு கான்செப்ட், ஆனா டைரக்டர் கூட விட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் பார்க்கலாங்களா படத்தை? கண்டிப்பா பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். இந்த சொசைட்டி ஃபுல்லா பார்த்து இந்த சைல்டு அபியூஸ் அந்த கண்டென்ட் இல்லையா, அது ஃபுல்லா கெட்டணும், இந்த ஸ்டாப் பண்ணணும். தியேட்டர்ல கிளாப்ஸ் வர சீன் என்னன்னா கிளாப்ஸ் வர சீன் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த வடிவேலு சீன், பஃபா சீன், இந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாமே கிளாப் பண்ணதான். அது இதுவும் ரெண்டுமே நல்ல படம் தான். பட் அதுக்கு மேல இந்த கண்டென்ட் இருக்கு. அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல வடிவேலுக்கு. இருக்கு நல்லா இருக்குண்ணே. படம் ஃபுல்லா ஓவரால் நல்லா இருந்தேன். வடிவேலு பாப்பா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. மோகன்லாலும் சரி மம்பட்டியும் சரி எவ்வளவு பெரிய ஆக்டர் அவங்க சின்ன கதை நடிக்கிறாங்க. அவர் அவங்க மலையாள இண்டஸ்ட்ரியில வந்தவர். அவர் ஸ்டோரிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. ஸ்டோரியா அவர் கேரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. இல்ல அதான் சொல்றேன்ல, காம்போவா பாத்தீங்கன்னா அன்பே சிவம் காம்போ மாதிரி இருக்கு. உண்மையில மாதவன் கமல்ஹாசன் மாதிரி இந்த ரெண்டு பேரோட காம்போ நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நான் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா என்னன்னா, இதுல வந்து ஃபகத் ஃபாசில் தான் பண்ணிருக்கணும், அவரு பண்ணா மட்டும்தான் இதை நம்ம உட்காந்து பார்ப்போம் அப்படின்லாம் கிடையாது. வேற யார் வேணா பண்ணிருக்கலாம். மேபி நீங்க சொல்றீங்களா, படம் ஆரம்பத்துல வடிவேலோட கதாபாத்திரத்தை தம்பி ராமையா பண்ணி தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறமா வடிவேல் சாரே சூப்பரா பண்ணிட்டாரு, இதுக்கு வேற செகண்ட் ஆப்ஷன்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனா வடிவேல் சார் மேல வச்ச அந்த ஒரு தாட்டை வந்து என்னால ஃபகத் ஃபாசில் மேல வைக்க முடியல. இது ஏன் அவர் பண்ணணும், வேற யாரா பண்ணலாமே. ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான், என்ன மாதிரி கதாபாத்திரம் சூப்பரா பண்ணுவார் அவர். இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவர் தான் பண்ணணும் கிடையாது. இது வந்து எப்படின்னா ஃபகத் ஃபாசிலோட ரோல் ஹீரோ ரோல் கிடையாது, ஒரு செகண்ட் ஹீரோ கூட கிடையாது, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அது அவருக்கு தேவையில்லைன்ற மாதிரி தோணுச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. கொடுத்த கதாபாத்திரம் இந்த அவரோட ரோலுக்கு என்ன கதாபாத்திரமோ அதுதான் பண்ணியிருக்காரு. ஆனா அதை நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஆனா அவரோட கதாபாத்திரம் இது இல்லைன்னு சொல்ல வரேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஓகே, வடிவேல் சாரோட காமெடி அவ்வளவா இல்ல. ஓகே, எமோஷனலா இல்ல. இப்போ படத்துல ஓவராலா ஒரு கருத்து ஒன்று சொல்ல வருவாங்க, அது என்ன கருத்து? அது பசங்களை, பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும். ஸோ எந்த ஏஜ் கேட்டகரியில எல்லாமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? சார் ஒண்ணுமே கிடையாது. லாட்ஜிலேயே முடிச்சிட்டாங்க. ஒரு 4 லாட்ஜிலேயே படத்தை முடிச்சிட்டாங்க. செலவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து வெறும் 25 லட்சத்துல முடிச்சாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 லட்சத்திலே முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வடிவேலும் வந்து வீட்லயே தான் இருக்காரு. அவருக்கு இன்னும் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா நடிச்சிருப்பாப்ல. அந்த மாதிரி எனக்கு ஒரு 10 லட்சத்துல முடிச்சிருப்பாங்க. படத்துக்கு பட்ஜெட்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நல்லா எடுத்துக்கலாம் சார். உண்மையிலேயே சூப்பரான ஒரு படமா எடுத்துக்கலாம் இது உண்மையிலேயே. ஆனா ஏன் கோட்டை விட்டாங்கன்னு தோணுச்சு, வேற ஒண்ணும் இல்ல சார். சூப்பரான ஸ்டோரி. ஒரு திருடன் டோன்ட் பிரீத்ல வர கதை மாதிரி தான். தெரியாம போய் ஒருத்தன் மாட்டிட்டுமே எப்படி இங்க தப்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி, சித்தால வர படம் மாதிரி. அப்படியே இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் வாடா, அவனை விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்தமா இது ரெண்டுமே. படத்தோட கோர் பிளாட் என்ன, ஒரு திருடன் போய் மாட்டிக்கிறான், அந்த திருடன் எப்படி தப்பிச்சான்றது ஒரு கோர் பிளாட். ரெண்டாவது வந்து வடிவேலு எப்படி எல்லாரையும் கொலை பண்ணாரு, ரெண்டு தான் முக்கியமான சப்ஜெக்ட். இது ரெண்டை தாண்டி மிச்சம் எல்லாத்தையும் படத்துல காமிக்கிறாங்க. அப்புறம் எப்படி இந்த படம் நல்லா இருக்கும்? உண்மையிலேயே ஆவரேஜான ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மாதிரி ஆயிடுச்சு. பிலோ ஆவரேஜ் கூட சொல்லலாம் இது ஆக்சுவலா. இந்த மாதிரி மெசேஜ் நிறைய மெசேஜ் வந்துருச்சு. நான் ஓரலா கூட சொல்லிட்டு போயிடுறேன் மெசேஜ். தம்பிகளா பண்ணாதீங்கடா, தப்புடா, வேணாண்டா, அண்ணனே இந்தியன் தாத்தா வந்து உங்களை கொல்லுவேண்டான்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். ஆனா உள்ள உட்காந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு இதை உட்காந்து பார்க்கணுமான்னும் போது ரொம்ப கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர லேக். ஆனஸ்டா சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம லேக். இப்படியே தான் போயிருமா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டோமா உள்ள நம்ம ஃபகத் ஃபாசிலை நம்பி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்டர்வல் பிளாக்கு மேல சரி ஓகே படத்தை அப்படி கொஞ்சம் ஒப்பேத்திடுவாங்கன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃபா செகண்ட் ஹாஃபான்னு கேட்டா ரெண்டுமே மொக்கன்னு தான் சொல்லுவேன் சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படம் பிடிக்கும் சார். ஆனஸ்டா ஒரு பொண்ணை பெத்த அப்பனுக்குலாம் இந்த படம் பிடிக்கும் சார். சரிங்களா, பூமருங்கெல்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் சார். சரிங்களா, ஒரு பசங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பிடிக்காது சார் இந்த படம். ஏன்னா சார் நான் சொல்றேன்ல, ஒரு சீன் சொல்றேன் பாருங்க. ஃபகத் ஃபாசிலுக்கு தூக்க மாத்திரையை போட்டு வடிவேல் அவர்கள் வெளியில போவாரு. இவரு போனை வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னன்னு பின்னாடி தெரிஞ்சுட்டு போய் பார்ப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த சீன் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனா ஒட்டுமொத்த படத்துல அந்த ஒரு சீனை மட்டும் தான் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போமே தவிர மிச்சம் எந்த சீனையுமே உட்காந்து என்ன நினைச்சு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. என்னடா பண்ணாங்க இப்போ அப்படின்னு.
நீங்க தூங்கிட்டீங்கன்னா கூட 1/2 மணி நேரம் கழிச்சு என்ன நடந்துச்சுங்கிற கூட சொல்லிடலாம். அந்த மாதிரி இருக்கு. போலீஸ் ரோல் தமிழ் சினிமால எப்பவும் வழக்கமா பண்ற மிஸ்டேக்கை தான் இந்த படத்துலயும் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கேவலமான ஒரு போலீஸ் கதாபாத்திரம் நாம கூப்பிட்டு சொல்றோம், அப்பா படம் முடிய போது போலீஸ் இப்பயாவது கொஞ்சம் அனுப்புப்பா ஃப்ரேமுக்குள்ளன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஒரு 1 டைம் வாட்சபிள் சார். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. இளையராஜாவோட வாய்ஸ்ல ஒரு பாட்டு ஒன்று, வடிவேல் சாரோட வாய்ஸ்ல பாட்டு ஒன்று, ஓல்டு சாங்லாம் கூட வரும். மியூசிக் சாங்ஸ்லாம் ப்ராப்ளமே கிடையாது சார். படத்துக்கு தேவை ஸ்க்ரீன் பிளே சார். ஸ்டோரி கூட பிரச்சனை இல்லை சார். மொக்க கதையை கூட சூப்பராக ஸ்க்ரீன் பிளே எடுத்துட்டு போகலாம். இவங்க சூப்பரான ஸ்டோரியை வச்சு ஸ்க்ரீன் பிளேல மொக்க பண்ணிட்டாங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஆவரேஜான ஒரு படம். சுத்தமா எமோஷனல் ஒர்க் ஆகல. ஓகே, கேட்கறது நல்லா இருக்கு. சைல்டு அபியூஸ்னு கேட்கறது நல்லா இருக்கு. தவிர சென்டிமெண்டெல்லாம் சுத்தமா ஒர்க் ஆகல. போய் வேணா பாருங்க. நன்றி. 10க்கு ஒரு 6 மார்க் தரலாம். படம் முடிஞ்சிருச்சு, செஞ்சு வாங்க உள்ள அப்படின்னு நாங்களா கூப்பிடுற வரைக்கும் போலீஸ் யாரும் வரலன்னா பார்த்துங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வர வழக்கமான போலீஸ் மாதிரி தான் இருக்காங்க இவங்க. செகண்ட் ஹாஃப்க்கு மேலே வடிவேலுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அந்த லட்சத்தை நோக்கி அவர் போவார். அவரு அதாவது மனைவி விட்டுட்டு போன ஒரு சில விஷயங்களை அவர் செய்வார். சரி, அதையாவது ஒழுங்கா செஞ்சாரா அப்படின்னு பார்த்தா அதையும் செய்யல.